வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்கறது சிம்மராசி. சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப தைரியசாலியாகவும் வீரமானவங்களாகவும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க ரொம்ப அன்பாகவும் மரியாதையாகவும் தெய்வ பக்தி நிறைந்தவங்களாகவும் இருப்பாங்க. யாரையும் எளிதில் நம்பக்கூடிய குணம் கொண்டவங்களும் நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க தான். இவங்க கோபக்காரங்க தான், ஆனால் இவங்களை எளிதாக ஏமாத்திடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம சின்னதாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னோம்னா கூட நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லவங்களாகவும் இருப்பாங்க. காரணம் இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் கோபப்பட மாட்டாங்க. அவங்க கோபப்பட்டாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்குங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க இருக்கோம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறாரு. அதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பேர் கமெண்டில் நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு அவருக்கு கால் பண்ணி நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க. அதை கூட மேலே ஸ்க்ரீனில் பாருங்கள் வச்சுருக்கோம் எங்களுடைய கமெண்டில் வந்ததை. மாதிரி நீங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்தில் நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைந்திருக்கு. உங்களுக்கு நிறைய பக்கபலமான விஷயங்கள் நிறைய நடக்க இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியான மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைந்திருக்கு. சொத்து மற்றும் ரியல் எஸ்டேட் வகையில் இந்த மாதம் நிறைய ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட நாளாக உங்களுடைய சொத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உத்தியோகத்திலையும் நல்ல ஒரு ஆதாயம் இருக்குது. அதே மாதிரி தெளிவான மனதுடன் செயல்படுவதனால உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கிறதுக்கு இந்த ஜூன் மாதத்தில். அதே மாதிரி கூட்டாளிகள் மற்றும் பெண்கள் பணியாளர்கள் மூலியமாக நிறைய ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெண்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும். எதிரிகளை அதே மாதிரி புனித தலங்களுக்கெல்லாம் யாத்திரையாக செல்வதற்கான யோகம்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா புனித யாத்திரை எங்கேயாவது செல்வதற்கு மாதிரி இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் செல்லலாம். உங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகளும் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எளிமையாக சமாளிச்சிருவீங்க. என்றாலும் நீங்கள் நிலைமையை கொஞ்சம் கரெக்டாக கையாளுறது ரொம்பவும் நல்லது. பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுறதுனாலையும் உங்களுடைய விடாமுயற்சினாலும் நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் தகவல் தொடர்பு திறன் சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த மாதமும் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாதமாக தான் அமைந்திருக்கு. நிறைய ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. இந்த மாதத்தில் கொஞ்சம் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. திடீர்னு ஒரு சில செலவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் சின்ன சின்ன பதட்டங்கள்லாம் ஏற்படும். பணி நிமித்தமாக குடும்பத்துடன் எங்கேயாவது நீண்ட தூர பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஜூன் மாதம் 30 நாளும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமைந்திருக்குன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. என்றாலும் குடும்ப விஷயங்கள் காரணமாக சில தவறான புரிதல்லாம் இருக்கலாம். வாக்குவாதங்களில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனை தான் பெரிதாகுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்திங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. காதலர்கள் தங்கள் உறவில் சில சோதனைகளான காலகட்டம் அப்படின்னே இது சொல்லலாம். ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். மனதில் ஒரு இனம் புரியாத தாழ்வு மனப்பான்மை உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. திருமண தம்பதிகளுக்கிடையே சின்ன சின்ன மோதல்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து சென்னீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக
நாட்களாக தான் அமைந்திருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை எழுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. திருமணத்திற்காக காத்துட்ருக்கவங்களுக்கு கொஞ்சம் மிதமான பலன் அனைத்துமே கிட்டும். அதே மாதிரி இந்த ஜூன் மாதத்தில் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. பிரச்சனையை சுமூகமாக மாற்றிக்கிறதுக்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. பொருளாதார நிலைமை இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. தந்தை மற்றும் மூதாதையர்கள் சொத்து உங்களுக்கு கைக்கு சேருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக ஒரு தொழிலில் விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த தொழிலில் இப்போ விரிவுபடுத்துவீங்க. அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய உத்தியோகத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வர்த்தகத்தில் பங்கு வர்த்தக தொழிலில் முதலீடு செய்திருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இந்த மாதத்தில் 2ஆம் பாதியில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர இருக்குங்க. உங்களுக்கு பண வரவு சிறப்பாகவே இருக்குது. பணியிடத்துலேயும் உங்களுடைய செயல்திறனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நிதி நிலைமையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி இந்த ஜூன் மாதம் 30 நாட்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக தான் அமைந்திருக்கு. எதிர்பாராத அல்லது மறைமுகமாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பண வரத்து சிறப்பாகவே இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. உங்களுக்கு செலவுகளும் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திடுவாங்க. சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கொஞ்சம் அவங்களுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டுவாங்க. இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் சிறப்பாக இருக்குது. உத்தியோகம் சம்மந்தமாக எங்கேயாவது வெளியூர் பயணங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால சின்ன சின்ன செலவுகளும் இருக்கும். பங்கு சந்தையில் முதலீடு செய்தவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பங்கு சந்தையில் முதலீடு செய்தவர்களுக்கு இந்த மாதமே ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். இதுனா வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் பணியிடத்தில் கடினமாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய பணியிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆர்வமாகவும் செயல்படுறதுனால உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எல்லா விஷயமே உங்களுக்கு நற்பலன்களை தர இருக்குது. உங்களுடைய தலைமை பண்பு வெளிப்படையாக தெரியும். இதனாலேயே உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. சக பணியாளர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. உங்கள் தகவல் தொடர்பு திறன் சிறப்பாக இருக்கிறதுனால மறைமுகமாகவும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு பல இடத்துல இருந்து வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. சின்ன சின்ன சிக்கல்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் பேசியே சமாளிச்சிருவீங்க. குழுவாக பணியாற்றுவது ரொம்பவும் நல்லது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அரசாங்க சம்மந்தமான வேலையில் இருக்கவங்களுக்கு அடுத்த 30 நாட்களும் உங்களுக்கு வருமானம் சிறப்பாகவே இருக்குது. நீங்கள் ஏதாவது பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கூட்டாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. கூட்டு தொழில் உங்களுக்கு ஏற்ற தொழிலாக அமையும். அதே மாதிரி வெளிநாடு போகலாம் அப்படின்னு சில பேர்லாம் முயற்சி செய்துட்ருப்பீங்க. வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். வெளிநாடு சம்மந்தமான ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதுலேயும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம். ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலையும் நல்ல ஒரு ஆளுமை திறனும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். தகவல் தொடர்பு திறனில் இருக்கிறவங்களுக்கு இது வலுவான மாதம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் தொழிலில் ஏற்ற இறக்கத்தை கொஞ்சம் வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் மூலம் பணம் புழக்கம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வருமானம் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் தொழிலில் பெரிய அளவுக்கு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி உங்களுடைய வாடிக்கையாளர்களும் வெளிப்படையாக பேசுகிறதுனால உங்களுடைய அணுகுமுறை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனாலேயே உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். நீங்கள் பொறுமையுடன் செயல்படுறதுனால உங்களுக்கு வலுவான தலைமை பண்பெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. தொழிலையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு கோவப்படாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் இந்த ஜூன் மாதம் சீராகவே இருக்குது. அதாவது சிம்ம ராசியில் இருக்க பெண்களுக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. பெரிய எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சில சமயம் உங்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படலாம். அதன் காரணமாக நீங்கள் மருத்துவ செலவெல்லாம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பெலாம் இருக்குது. சில பேர்த்துக்கு எலும்பு அல்லது தசை தொடர்பான
பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறதும் நல்லது. சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப தூக்கமின்மை காரணமாக சில சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் ஏற்படும். ஏன்னா இந்த மனக்குழப்பம் இருக்கிறதுனாலே உங்களுக்கு நிறைய தூக்கம்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 30 நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. இந்த மாதத்துலாம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னா 5, 6, 7, 8, 17, 18, 19, 24, 25, 27 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றுவது ரொம்பவும் நல்லது. கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் செய்வதன் மூலமாக அளவற்ற நன்மைகள் கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.